வெல்கம் டு another video from civil engineering simple தமிழ். நம்ம வீடு கட்டும்போது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை பார்த்துருப்போம். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட நெஸ்ட் இன் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் 2013 இருக்குது. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ மேக் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முறை மூலமாக தமிழகத்தில் எதுவுமே வீடு கட்டல. ஸோ அதில் ஏதாவது டிராபேக் இருக்கா, இல்லை அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் என்ன, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா நெஸ்ட் இன் இது மூலமாக நம்மளால் வீடு கட்ட முடியும். இதில் உள்ள நன்மை தீமைகள் என்ன, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே முக்கியமான வீடியோ. வீடு கட்டுற எல்லாருமே இந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நிறைய நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் மற்றும் ஆர்சிசி மூலமாக தான் வீடு அப்படிங்கிறத கட்டிகிட்டு இருக்கோம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தீரியல் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஏன் அதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். சில மெட்டீரியல் மூலமாக வீடு அதிவேகமாக கட்ட முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நாடி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா நெஸ்ட் இன் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஸ்டீல் பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, ஸ்டீல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போரத்தன் பிரிக்கை வச்சு நான் ஒரு மெட்டீரியல் மூலமாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்ட்டு நான் வந்து கோயம்புத்தூர்ல கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பில்டிங் அப்படிங்கிறத கட்டியிருக்காங்க. ஸ்டீல் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து முழுக்க ஸ்டீலாலே ரெடி பண்ணுறதுனால அதோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். நம்ம பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய நேரத்திலிருந்து பாதி அளவு இருந்தாலே போதும், ஒரு 3-4 மாதத்துலேயே அதோட ஸ்ட்ரக்சர் நம்மளால ரெடி பண்ண முடியும். ஸ்டீல் பில்டிங் மூலமாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக ஆகும். ஆனால் ஸ்டீல் பில்டிங் பயன்படுத்துறதுனால அந்த மெட்டீரியலை நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை நம்ம வந்துட்டு உடைச்சி எல்லாமே ரப்பீஸ் ஆகி அது வேஸ்ட் மெட்டீரியலாக பண்ணுறோம். பட் இந்த ஸ்டீல் பில்டிங் பயன்படுத்துறதுனால அதில் யூஸ் பண்ணக்கூடிய 70-60% இருக்கக்கூடிய ஸ்டீல் நம்மளால் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். அதை வந்து ரீசேல் பண்ண முடியும். ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் சேல் பண்ணும்போது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவு முதல்ல ஆகக்கூடிய செலவில் கண்டிப்பாக 30-50 to 60% அந்த ஸ்டீலோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் நம்மளால எடுக்க முடியும். ஸோ இந்த காரணங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பில்டிங் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டீல் பில்டிங்க்கு சிமிலராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட அளவுகளை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய வால் பேனலை இங்கே வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஸ்ட்ரக்சர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் உள்ளே யூஸ் பண்ண மெட்டீரியலில் நம்மளால் ரீசேல் பண்ண முடியும். வேகமான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ஸ்டீல் பில்டிங் ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்தையுமே இணைச்சி ஒரு புதிய முறை கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான் டாடா ஸ்டீல் நிறுவனம் வந்து டாடா நெஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. டாடா நெஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான நீட் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. வீடு கட்டுறவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு வீடோட தேவை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எல்லாருக்குமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், ரொம்ப இனோவேட்டிவான ஒரு மெத்தடாக இருக்கணும், ஃபாஸ்டான கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், நல்ல ப்ரைஸில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு வீடு கட்டுறவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி செய்யணும். நம்ம ஆல்ரெடி டாடா ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் லீடராக இருக்கும். இதை பயன்படுத்தி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நெஸ்ட் இன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும், எர்த்குவேக் ரெசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய பில்டிங் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களில் நிறைய கவர்மெண்ட் பில்டிங், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை மூலமாக கட்டியிருக்காங்க. ஸோ இவங்க கட்டின அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஹவுஸாக இருக்கணும், ஜீரோ மெயின்டெனன்ஸாக இருக்கணும், ஒரு 3 வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரை நம்மளால கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்த நெஸ்ட் இன் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளில் இருக்கு. ஹபி நெஸ்ட், நெஸ்ட் ஸ்டூடியோ, ஈஸி நெஸ்ட், ஈஸி நெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஈஸி நெஸ்ட், ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மொபி நெஸ்ட். ஸோ ரேபிடான ரெசிடென்சியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கை இந்த ஹபி நெஸ்ட் அப்படிங்கிற இதுக்கு மூலமாக நம்மளால் கட்ட முடியும். ஸோ அதே மாதிரி ரூஃப் டாப் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரக்சரும் இதால் கட்ட முடியும். அதாவது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மொட்டை மாடிகளில் நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு அதை ஒரு லிவிங் ஸ்பேஸாக மாற்ற முடியும் இந்த முறை மூலமாக. நெஸ்ட் ஸ்டூடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு பில்டிங் மாடலுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஈஸி நெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கவர்மெண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது போர்ட்டபிளான நிறைய டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்க்ஸ்
காமன் ஏரியாவில் பார்த்துருப்போம். ஸோ அது வந்து இந்த முறை மூலமாக வருது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஈஸி நெஸ்ட் அப்படின்னு இருக்கு. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டாய்லெட்லாம் நீங்கள் நிறைய கவர்மெண்டோட பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த டாய்லெட் முறைகளை அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மொபி நெஸ்ட். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்டெய்னர் டைப்பில் இருக்கக்கூடிய வீடுகள், கமர்ஷியல் பில்டிங்கள் ஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட கட்டுமான முறையை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கட்டுமான முறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஜினியர்ட் பில்டிங் ஸ்ட்ரக்சர் கீழே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கட்டுமான முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுறவங்களா இருந்தால் அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் இல்லைனா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த கட்டுமான முறை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத போட்டு கொடுத்துடணும். எய்தர் இது ஸ்ட்ரக்சர் பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆர் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், எந்த முறையில் ஃபவுண்டேஷன் நீடடாக இருக்கும் அதை முதல்ல நீங்கள் போட்டு கொடுத்துட்டு ஒரு காலம் வர வேண்டிய இடங்கள்ல ஸ்க்ரூக்கான அமைப்பு அப்படிங்கறத கொடுத்துடணும். ஸோ இந்த பில்டிங்கோட பீம் அண்ட் காலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ரோல்டு ஸ்டீல் அப்படிங்கிற பீம் அண்ட் காலங்கள் தான் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த காலம் ஆர் பீமை வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது முதல்ல ப்ரீ பிளான்டா ரெடி பண்றாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாலையும் இன்னொரு வாலையும் இணைக்கக்கூடிய பார்ட்டிஷன் வாலா இருக்கட்டும், ரூமை தடுக்கக்கூடிய பார்ட்டிஷன் வாலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய ஸ்டீல் தான் பயன்படுத்துறாங்க. இவங்க டாடா ஸ்டீல்ல இருக்கிறதுனால இவங்க அனைத்து மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா வாலா இருக்கட்டும், ரூஃபா இருக்கட்டும், எல்லா பேனல்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த வால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ இன்ஜினியர்டாக ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணியிருப்பாங்க. இங்கே கிரெயின் மூலமாக அசம்பிள் பண்ணுறாங்க. இந்த வால்குள்ளே இருக்கக்கூடிய பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்சுலேஷனுக்காக ஒரு மெட்டீரியலை இதில் சேர்க்குறாங்க. ஸோ அந்த மெட்டீரியலுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் லைன் அப்படி எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட கட்டுமான முறையிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியருமே இன்க்ளூடாக வந்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டீரியர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வரக்கூடிய வால் பட்டி, பெயிண்ட் இந்த மாதிரி விஷயங்களும் இல்லை வால் பேனலிங்கில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் வந்து உங்களோட இன்க்ளூட் பண்ணிட்டு உங்களோட வீடோட இன்டீரியரை ரெடி பண்ண முடியும். எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பாலிமர் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா காமனாக பெயிண்ட் அடிச்சுறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவுட்டர் வால்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு கன்வென்ஷனல் மெத்தடில் கட்டக்கூடிய வீடுகள் மாதிரியான அமைப்பு தான் இது கொண்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நம்ம கட்டுறோம், நேராக வந்து ரூஃப் போட்டலாம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரூஃப் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக இவங்க டாடா ஸ்டீலில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மூலமாகவே ஸ்ட்ரெஸ் ரூஃப் ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரூஃபில் டாடா ஸ்டீலோட ஸ்டீல் சீட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ரூஃபை கவர் பண்ணுறாங்க. இல்லை உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேல் மாடி கட்டுற மாதிரி இருந்தாலும் G+3 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த கான்செப்டை வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருந்தால் டக் சீட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த போரத்தன் பிரிக்கோட கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துருப்போம். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ரூஃப்மே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் பில்டிங்கில் டக் சீட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச்சு கணத்தில் வந்து கான்கிரீட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் அதோட ரூஃப் RCC இருக்கும். ஸோ அந்த அமைப்புலேயே இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டக் சீட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு கான்கிரீட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோப் ரெடி பண்ணிடுவாங்க. திரும்ப அதே மாதிரி கான்செப்ட் மூலமா காலம் பீம் ரெடி பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்றாங்க. இந்த டாடா நெஸ்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா வரக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய இடங்களிலும் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து ஆப்டாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணதை விட இது 15 டைம் வெயிட் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இதை வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பழைய வீடுகளோட ரூஃப் டாப்ல வந்து ஒரு ரூம் கட்டணும், அது வந்து கொஞ்சம் புது முறையில் ஒரு நல்ல டிசைன்டு ஒர்க்கோட நல்ல ஒரு இன்டீரியரோட பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஸோ இந்த மாதிரி முறைகளை உங்களால் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த முறை மூலமாக இவங்க வந்து 0 மெயின்டெனன்ஸில் இந்த வீடை கொடுக்குறாங்க. உங்களுக்கு டைம் சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவங்களோட இன்டீரியர் வரக்கூடிய ஃபேன்சியான ஃப்ளோராக இருக்கட்டும், வாலாக இருக்கட்டும், டெர்மைட் ரெசிஸ்டன்ட், இதெல்லாம் எல்லாமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் அவங்க இன்க்ளூடடாகவே கொடுக்குறாங்க. சோலார் பேனல் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களால் இதை இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். இதுக்கு தகுந்த மாதிரி இதோட விலை அதிகமாகிட்டு தான் இருக்கும். இதோட கான்ஸ் அப்படிங்கும்போது இந்த விலை அதிகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக தெரியுது. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டோட விலை ஒரு 2000 2200 அப்படிங்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு இருக்கு. இப்போ இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட காஸ்ட் எல்லாமே டே பை டே அதிகமாகிட்டே இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டீல் பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லலாம். ஏன்னா ஸ்டீலோட ப்ரைஸ் அதிகமாக இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ட்ராபேக் அப்படிங்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமர்ஷியல் அண்ட் கவர்மெண்ட் பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட 2013 இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் இதோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதுவுமே வந்ததில்லை. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இதோட ட்ராபேக்காக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக ரெகுலராக கட்டக்கூடிய செங்கல் ஆர்சிசி கன்ஸ்ட்ரக்ஷனை விட இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகம் தான். ஸோ இது எதுக்காக மேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஸ்டீல் பில்டிங் இல்லை ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சரோட ஐடியாவை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு ரீசேல் பண்ணுறதுக்கு பிளான்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை உங்ககிட்ட ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மெத்தட்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடு கட்டுறதுல ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் புதுசாக வந்திருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். சேனலை செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ ரெகுலராக போட்டுட்ருக்கோம். டெய்லியுமே இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணினா நாளைக்கு போடக்கூடிய அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் சொல்லுதுரை. பாய்.